இஸ்ரேல் ஈரான் வார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. கோடெக் பேங்க் புதுசா நியூ ஆன்லைன் கிளைண்ட்ஸ் எல்லாம் உருவாக்க முடியாது, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோடெக் மஹிந்திரா பேங்க் நேற்றைக்கும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தள்ளிடுச்சு. ஸோ ஐபிஓஸ் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா வராத காரணம் அப்படிங்கிறதுனால ரீட்டைலரும் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூட்ல இல்ல. இது எல்லாம் தான் சேர்ந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை நிப்டிய ஒரு தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலை வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க ஸ்ட்ராடில் ஸ்ட்ராஞ்சில்ஸ் அந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டரா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில உங்களை ஓரளவு மினிமம் லாஸோ இல்லை மினிமம் ப்ராஃபிட்டோ கொடுத்து உங்களோட கேபிட்டலை எரோட் பண்ணாம தக்க வச்சுக்கும். ஸ்விக்கியோட ஐபிஓ லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவங்க கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கோல்டை பொறுத்த மட்டும் இந்த இறக்கம் அப்படிங்கிறத நேயர்கள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் இறங்குமான்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் எவ்வாறு போயிட்டு இருக்கு? ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கு, நிலையா இல்ல அப்படிங்கறது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி போகும், இனிமே எப்படி போகும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகளாக வரக்கூடிய விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் ஜென்ரலா மார்க்கெட் சற்று இறங்கு முகமாக தான் இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. அதன் காரணமாக கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் இறக்கத்துல தான் வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதை பத்தி நியூஸஸ் ஒன்றும் பெருசா வரல. இன்னும் பெரிதாக உங்களுக்கு நியூஸ் அப்டேஷன் கிடைச்சிருந்ததுன்னா மார்க்கெட் ஸ்டில் கோயிங் டவுன். ஆனா அப்படி கிடைக்கல. அங்க இன்னும் என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, வார் அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சிட்டாங்களா, இல்லை இன்னும் நடக்குதா, இல்லை திடீர்னு நடக்குமா, இது எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு தாக்கத்தை எப்போதுமே மார்க்கெட்ல ஏற்படுத்தும். இந்த வார்னு இல்லை, எந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி அது நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் அசைச்சுதான் பார்க்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு மார்க்கெட் கொஞ்சம் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட். ஸோ ரிசல்ட் காரணமாக அடுத்து கொஞ்சம் மார்க்கெட் மறுபடியும் ரீகெயின் ஆகி 22,600 அப்படிங்கிற இடத்துக்கு நிப்டி வந்தது. ஆனால் தற்போது இன்றைய பதிவின் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகி 22,400 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலைமை இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8% டவுன்ல போயிடுச்சு. அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டிக்ளைன் ஆனதுனால ஈவன் தோ அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருந்தா கூட அவங்களுடைய லோன் லாசஸ் அதிகமாக காமிச்ச காரணத்தினால ஒரு சடனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ இதான் ஒரு மேஜர் ரீசனாகவும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த பேங்க்னு கருதப்பட்ட கோடெக் மஹிந்திரா பேங்கோடைய ஆர்பிஐடைய அந்த நிகழ்வுகளால் கோடெக் பேங்க் புதுசா நியூ ஆன்லைன் கிளைண்ட்ஸ் எல்லாம் உருவாக்க முடியாது, அதே மாதிரி ஒரு புது லோன்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோடெக் மஹிந்திரா பேங்க் நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தள்ளிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறவங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் கோடெக் மஹிந்திரா பேங்க். ஸோ இந்த ரெண்டு பேருமே டீப்பா டவுன்ல போனது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி அடுத்து மார்க்கெட் எந்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த வாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் வரப்போகுது, அடுத்த வாரம் HDFC பேங்க் ரிசல்ட் வரப்போகுது. ஒருவேளை இந்த பேங்கிங் கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் ரீகெயின் ஆகலாம். மே 1ஆம் தேதி உங்களுக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அதனால உங்களுக்கு மொத்தமே நமக்கு 4 ஒர்க்கிங் டே தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக நமக்கு மார்க்கெட் எந்த இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,100. 22,000 பிரேக் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா இறங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 100 பாயிண்ட் ஏறுறது, 200 பாயிண்ட் இறங்குறது, இந்த மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கும். மே மாதம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கம்பெனிகளுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வருடாந்திர ரிசல்ட் இதெல்லாம் வரக்கூடிய காரணத்தினால சில கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, சில கம்பெனிகள் சுமாரான ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது
மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலை தான் மூவ் ஆகும். இது அல்லாது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸை பொறுத்த மட்டும் ஜிடிபியோட எக்ஸ்பெக்டேஷன் 2.4% இருந்தது. ஆனால் வந்தது என்னமோ 1.6. இது வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சை பெரிய லெவலில் வந்து ட்ராக் பண்ணிருச்சு. அதன் காரணமாக அதனுடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்தால் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டும் இன்னும் சிறப்பாக இருக்கும். எஃப்ஐஎஸ் அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் அடுத்த ஒரு மாதத்துக்கு அவங்க அப்படி தான் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்து வந்து கவர்மெண்ட்டுடைய இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் மறுபடியும் எஃப்ஐஎஸ் வந்து புதுசாக நிறைய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதன் காரணமாகவும் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை பார்த்துருக்கோம். அதே மாதிரி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாகாம்க்கு அடுத்தபடியாக எந்த நியூ ஐபிஓஸும் வரல. ஜென்ரலாக வராது. எப்போவுமே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இனி அடுத்தடுத்து நிறைய ஐபிஓஸ் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஐபிஓஸ் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வராத காரணம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் மக்களும் ரீட்டைலரும் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூடில் இல்லை. இது எல்லாம் தான் சேர்ந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை நிஃப்டியை ஒரு தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலை வைத்துக்கொண்டு இருக்கிறது. எனவே நிஃப்டியோட சப்போர்ட் லெவலாக நீங்கள் வந்து எதை வைத்துக்கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 22,000 வச்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஃபர்தராக இறங்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் எதை வைத்துக்கொள்ளலாம் 22,800. 22,800 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக 23,000 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை நமக்கு கொடுக்கும். ஸோ நிஃப்டி இந்த மாதிரி ஒரு வாலடைல் சிச்சுவேஷனில் நேயர்கள் என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது, அதிகமான அளவுக்கு பெரிய லெவலில் லாட்ஸ் நிறைய எடுக்காதீங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி லாட்ஸை கொஞ்சம் ஹெவியாக எடுக்காதீங்க. இரண்டாவதாக ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பையிங் சைட்லையும் ஒரு வச்சுக்கோங்க, செல்லிங் சைடும் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராஞ்சில்ஸ் அந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டராக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் உங்களை ஓரளவு மினிமம் லாஸோ இல்லை மினிமம் ப்ராஃபிட்டோ கொடுத்து உங்களோட கேபிட்டலை எரோட் பண்ணாமல் தக்க வச்சுக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு புது கான்ட்ராக்டை வந்து லான்ச் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் தான். நம்மளுடைய ஆப்ஷனை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி மற்ற ஃபினான்ஷியல் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே வார கான்ட்ராக்டில் கிடைக்குது. இது இப்போ தான் புதுசாக இன்ட்ரோ பண்ணுறாங்க இல்லையா. அதனால் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற இந்த கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்டாக உள்ளே வரப்போகுது. அதே மாதிரி அவங்களுடைய லாட் சைஸும் பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ அதனால் இது உள்ளே வந்த பிறகு நம்ம அதிக அளவு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். வந்த பிறகு ட்ரேடிங்கு நம்ம இதில் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா லாட் சைஸ் சின்னதாக இருக்கும்போது நமக்கு பெரிய லெவலில் ரிஸ்க் வராது. ஆவரேஜ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ இருக்கப்படி லாட் சைஸ் வந்து சின்ன லாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான். பட் பேங்க் நிஃப்டி ஹைலி வாலட்டைலாக இருக்குது இல்லையா. அதனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வரும்போது நம்ம தாராளமாக அதை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, அந்த நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். அதனால வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸு நம்ம இன்னும் லிஸ்டட் ஆகலை. அவங்க கம்பெனியில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல், ஃபேஸ் வேல்யூ, இஷ்யூ ப்ரைஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டு வரல. மேபி உங்களுக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமாக தான் இந்த ஸ்விக்கியோடைய ஐபிஓஸும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வரும்போது அதை பற்றிய பதிவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை ஸ்விக்கி உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ஜொமேட்டோவுக்கு ஒரு சரிவை தான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சர்வீசஸில் ஜொமேட்டோ தான் ஃபஸ்ட்டு ஐபிஓ வழியாக வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு 1 இயராக மூவ்மெண்ட்டே காட்டாமல் இப்போ தான் கொஞ்சோண்டு மூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளாட்டி இவங்க ஸ்விக்கி வர்றது அப்படிங்கிறது அது ஒரு காம்படிஷனை உண்டு பண்ணும். ஸோ ஜொமேட்டோ வச்சுருக்கவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி லான்ச் ஆன பிறகு அதுக்கப்புறமா அவங்களுடைய லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜொமேட்டோவை திருப்பி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இது
வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் அது மட்டும் கிடையாது, இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ்லாம் வருது, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, போனஸ்ஸு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே அடுத்தடுத்து வாரங்களில் வரப்போகுது. அதனால் ஏற்கனவே ஷேர்ஸ் கையில் வச்சுருக்கவங்க அந்த ஒரு வாரமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் டேட்டில் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் அதுக்கு பிற்பாடு ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் வைத்திருந்து உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதனால் நேர்கள் இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் மேற்கொண்டு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் ட்ரேடிங் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுக்கு வரட்டும், அதற்கு பிற்பாடு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி 48,130 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் 48,000 வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியோட ரிசல்ட் இன்னைக்கு, எஸ்பிஐ கார்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட ரிசல்ட் எல்லாம் வர இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் நாளைக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க் நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு பேங்கிங் செக்டர் வந்து அடுத்து இந்த ரெண்டு பேங்க்கும், ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய மார்க்கெட் கேப் ரொம்ப அதிகம். ஸோ எஸ்பிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை எப்படி கொடுக்குறாங்க அதை வைத்து தான் பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே நல்ல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பேங்க் நிஃப்டி மறுபடியும் ஒரு 500-600 பாயிண்ட் அப்டர்னில் கொடுத்து 49,000 அப்படிங்கிற இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வழக்கம் போல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறுதலான ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 48,000 பிரேக் பண்ணி அடுத்ததாக 47,000 அப்படிங்கிற இடம் வரை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டிலையும் நம்மளுடைய மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போவதற்கான மிக முக்கிய காரணமாக நம்மளுடைய இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நிஃப்டிக்குள்ளே வந்திருந்தாங்க. அதன் காரணமாக ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அவங்களுடைய ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 49% வந்து ஜம்ப் ஆயிருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 15 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக் மகேந்திராவும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த அளவு இறங்கினா கூட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்ட் வழக்கம் போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை டிவிடெண்ட்டை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதம். அதனால் நேயர்கள் பொறுமையாக காத்திருந்து எல்லா விதமான டிவிடெண்ட்டையும் வரும் வரை காத்திருந்து அதற்கு பிற்பாடு நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தபடியாக கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு எவர் டைம் பீக்கில் இருந்தாங்க இல்லையா, வரலாறு காணாத உயர்வில் இருந்தாங்க. அதன் காரணமாக சற்று ஒரு இறக்கத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவின் போது 22 கேட் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 6,755 ருபீஸில் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இறங்குமா அப்படிங்கிறது தான் நேர்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து வர மாதத்தில் வந்து உங்களுக்கு அட்சய திருதியெல்லாம் வர இருக்குது இல்லையா, அதன் காரணமாக பெரிய அளவு இறக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சமாக உங்களுக்கு இன்னும் ஒரு கிராம் ஒரு 50லேருந்து 100 ரூபாய் இறங்கினாலே பெரிய விஷயம். அதற்கு பிற்பாடு மறுபடியும் இந்த அட்சய டிமாண்டை காரணமாக காட்டி உங்களுக்கு கோல்டு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கோல்டை பொறுத்த மட்டும் இந்த இறக்கம் அப்படிங்கிறத நேயர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக 6,600 அல்லது 6,500க்கு வரலாம். அதுவே ரொம்ப ரேரு தான். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக அதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பாக கோல்டு மார்க்கெட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கோல்டுடைய தாக்கம் இன்னும் ஏற்றம் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் நேர்கள் வாங்கணும், ஆபரணமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்திலே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆன பிறகு கோல்டுடைய ரேட் மறுபடியும் ஒரு ரேலியாக திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கோல்டை பொறுத்த மட்டும் இதுதான் உங்களுக்கு நிலைமை.
இஸ்ரேல் ஈரான் வாரை பொறுத்த மட்டும் ஒருவேளை மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து அவங்க கண்டினியூட்டி ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக அது க்ரூட் ஆயில் பிரைஸ்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு அப் ட்ரெண்டை வந்து உண்டு பண்ணும். க்ரூட் ஆயில் பிரைஸ் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிடும். எல்லா பொருட்களும் உங்களுக்கு விலைவாசி ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதன் காரணமாக ஷேர் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்படி கமாடிட்டியும் ஈக்விட்டியும் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால் நேயர்கள் இந்த விஷயங்களையும் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணிக்கணும், மார்க்கெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணங்களால் மட்டும் ஏற்றமோ இறக்கமோ அடைவது கிடையாது. அதை வந்து ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் பலதரப்பட்ட உள்ளார்ந்த அரசியல் நிகழ்வுகள், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. இது நேயர்கள் டெய்லி மேகசின்ஸ்லையோ டிவி சேனல்ஸ்லையோ நம்ம மாதிரி சோஷியல் மீடியாலேயோ பார்த்து விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு அதே மாதிரி டே ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா நான் முன்பே சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த இக்கட்டான இந்த மே மாத சூழ்நிலையை நாம் எளிதாக கடந்து விடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.